ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது. அது வந்து புல்லட் லிஸ்ட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? புல்லட் லிஸ்ட் அப்படிங்கும்போது அந்த டாட் வச்சு வர்றது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம புல்லட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து எப்படி வந்து அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லட்டில் வந்து எனக்கு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. மெத்தட்ஸும் நம்ம சொல்லலாம். அது வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்க் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, நன் இருக்குது. நன் அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் டிஸ்பிளே ஆகாது, அது சிம்பிள்ஸ் எதுவும் வராது. நார்மலாக நமக்கு வந்து என்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இதில் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்க யூவும் செகண்ட் இருக்குல்ல எல்லும் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு யூஎல் அப்படிங்கிற டேக் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த யூஎல் டேக் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது ஓப்பன் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அன்ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? எனக்கு என்ன ஆகணும், லிஸ்ட்டில் 1 by 1 எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அன்ஆர்டர் லிஸ்ட்டில். அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன், ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேனா அப்படிங்கிறது, இல்லை சர்க்கிள் யூஸ் பண்ணுறேனா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? நேம் கொடுக்குறோம். அவுட்புட்லாம் இப்போ நம்ம வரணும் அப்படின்னு எப்படிட்டு வரும் அவுட்புட்டு, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிஸ்க் மாதிரி வச்சுட்டு வாசு, அதுக்கப்புறம் ஸ்ரீ, நெக்ஸ்ட்டு கலை அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இது வந்து எனக்கு நார்மலாக இருக்க அவுட்புட்டு. இது என்ன நார்மலாக நான் எனக்கு புல்லட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. இது வந்து எனக்கு நார்மல். அதே நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், எனக்கு வந்து சர்க்கிளில் வரணும் இல்லை ஸ்கொயரில் வரணும் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், டைப்புங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல எனக்கு ஸ்கொயர் வரணும். என்னோடய லிஸ்ட்டில் ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு என்ன வரணும், ஸ்கொயர் வரணும். வாசு, ஸ்ரீ, கலை அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் ஸ்கொயர் பாக்ஸு போட்டு வாசு அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ அப்படிங்கிறதும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கலை அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இதுதான் நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட்டோட கான்செப்ட். ஓகேவா? இந்த கான்செப்டில் நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் வேணுமா சர்க்கிள் வேணுமா அப்படிங்கிறத நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நான் சர்க்கிள் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும், சர்க்கிள் சிம்பிள் போட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். என்னாகும், வாசு அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? 1 by 1 நான் என்னாகும் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இது வந்துட்டு நான் அடுத்தது வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், புல்லட் லிஸ்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அந்த புல்லட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் சீக்வன்ஸாக எனக்கு டிஸ்பிளே ஆகும். பட் வந்து புல்லட் மெத்தடில் அதுக்கு யூஎல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். நார்மலாகவே நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நார்மலாக HTML புல்லட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.